என் நாட்டு மக்களாகிய உங்களுக்கு எஸ்ஜேபியின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி பார்க்க போகிற சமையல் பாலக் பன்னீர் கிரேவி. இந்த பாலக் பன்னீர் கிரேவி ஸ்டார் ஹோட்டல் கேட்டகரி எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி செய்வோம். கீ, பட்டர், ஃப்ரெஷ் க்ரீம் இதெல்லாம் சேர்த்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாட்டர் சேர்த்துக்கலாம். நான் பாலக்கு ஒரு 2 கட்டு வாங்கி அதை கிள்ளி வச்சுருக்கேன். உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. நல்ல கொதிநிலை வந்த பிறகு நான் அந்த பாலக்கை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். பாலக்கீரை நல்லா இந்த மாதிரி கிள்ளிட்டு நம்ம சேர்த்துக்கணும். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ண போகிறோம். இதை தனியாக எடுத்து மிக்சியில் ஆட் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இது இப்போ இல்லை, அப்புறம் யூஸ் பண்ணுவோம். இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கின்னு அதில் கீ ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 2 டீஸ்பூன் சிறுசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 12 பல்லு பூண்டு எடுத்து அதை நம்ம சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா பாலக்கீரை, அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. இங்கே நல்லா குக் பண்ணுவோம். நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சிடலாம். ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்து அதே பேனில் ஒரு 300 கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் ஒரு 300 கிராம் சேர்த்துக்கலாம். ஆனியன் 1 எடுத்து ஸ்மால் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 2 நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா குக்கான பிறகு டொமேட்டோ தக்காளி அரை ஸ்மால் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விதை எல்லாமே 30 செகண்ட்ஸ் வதக்கினா போதுங்க. உப்பு தேவையான அளவு இப்போ சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரக தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம குக் பண்ணலாம். லெமன் ஜூஸு ஒரு லெமன் எடுத்து பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதை இப்போ நம்ம போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், பாலக் பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாமே பேஸ்ட் மாதிரி ஆயிடுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் அதெல்லாம் வதக்கணும், வெங்காயம் தக்காளியை. இப்போது பன்னீர் ஒரு 200 கிராம்ஸ் க்யூப் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இப்போ சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 50 ml இப்போ சேர்த்துக்கலாங்க. மேலே டாப் அப் கொஞ்சம் லைட்டாக பண்ணுவோம், அப்போது நம்ம அதை சேர்த்துக்கலாம். வாட்ரு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கின்னு இப்போ நம்ம பன்னீர் வேகணும்ல, அதுக்காக குக் பண்ணுறோம் ஒரு 5 மினிட்ஸு. குக் பண்ணி முடிச்ச பிறகு எடுத்து டிஸ்பிளே வச்சு சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான பாலக் பன்னீர். இதை நீங்கள் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றப்போ வேறு லெவலில் இருக்குங்க. ஸ்டார் ஹோட்டல் கேட்டகரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும், விரும்பி சாப்பிடுவீங்க. நன்றி.